ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாருமாய் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அந்த 6ஆம் நாள் உபவாச கூடுக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகி இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்தை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் வரும்படியாக, உம்மை சந்திக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றியுள்ள இருந்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் என்றென்றும் மாறாதவர், எங்கள் மத்தியிலே உயிரோடு இருக்கிற தெய்வம். ஆண்டவரே அப்பா, இந்த 6ஆம் நாளில் நாங்கள் ஆண்டவர் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. கடந்த ஆண்டவரே 7 மாதங்களும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீரே, கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. நேரலையில் பார்க்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நாங்கள் எடுக்கக்கூடிய ஆண்டவரே ஆராதனை பாடல்கள், ஜெப குறிப்புகள், வேத வசனங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாம் சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் பாடலை பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் வாய்களை திறந்து நாம் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் இணைந்து கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். எபினேசரே ஆராதனை. அவர்தான் நம்மை 7 மாதங்கள் காத்து வந்த எபினேசர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ அது அன்பை, மறப்பேனோ அது அன்பை. நீடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ மது அன்பை,
உட்கார்ந்து இருக்காதீங்க, வாயை திறந்து சத்தமா பாடுங்க. நீரின் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரின் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அணைத்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அணைத்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை நான், மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, இடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. பாடுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை நான், மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை என்று சொல்லி நாம் பாடினோம். தேவன் நமக்கு இதுவரைக்கும் காத்து வந்ததுனாலே எபனேசர் என்று அந்த இடத்துக்கு பெயர் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகவேதான் எபனேசர் என்று பாடி ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றின்னு சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுவோம். எல்லாம் கொஞ்சம் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தூயவரே உமக்கு நன்றி, துணையாளரே உமக்கு நன்றி, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்த தெய்வமே உமக்கு நன்றி, மகத்துவமானவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரிபலதரபா ஷபலதரபலபரபலபரபலபரபா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லுங்களேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். நம் எல்லை எங்கும் ஜெய கொடி
ஏற்றிடுவோம். சேர்ந்து பாடலாமா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், எல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், எல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், எல்லையெங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்பத்தாரும், ஆவியின் நிறம் திரும்பத்தாரும். ஓ ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. சொல்லுவோமா? ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுத்து அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், எல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், நாம் எல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சுத்தமான ஜனத்தை நிறுத்திடுவோம், பரிசுத்த ரத்தத்தால் கழுவிடுவோம், சுத்தமான ஜலத்தை செலுத்திடுவோம், பரிசுத்த ரத்தத்தால் கழுவிடும். சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளும், சபைகளில் தேவன் எழுந்தருளோ. ரத்தமே சொல்லுங்க, ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம்,
அந்தகார வல்லமை துரத்திடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையெங்கும் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். நாம் எல்லையெங்கும் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சபையோரே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாள் இதுவே. உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாள் இதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் தீர்த்திடுவோம். எல்லையெங்கும் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை என்றால் வேதம் சொல்லுது வெளிப்படுத்தல, அவர்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். உங்களை கர்த்தர் ஜெயிக்க வைப்பார் அந்த கால வேளையில. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நம்ம எழுந்து நின்று நம்ம ஒரு சின்ன கோரஸை நாம் பாடி தேவனை நாம் உயர்த்தலாம். 2 நிமிஷம் மாத்திரம் அப்படி எல்லாம் எழுப்பி நின்று அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. எல்லாம் நன்றி ஆண்டவரே. அப்படியே கைகளை உயர்த்தி நன்றி, அப்படி நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, இதோ தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு
உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஆமென். நல்ல பிதாவே, எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, தூயாதி தூயவரே, பல கோடி ஆத்துமாக்களுக்கு சொந்தமானவரே, ஐயா உம்மை நன்றியோடு துதித்து உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலகமெல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை சிருஷ்டித்த தேவன், நீர் எங்களை நடத்துகிற தேவன். எங்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, ஆகாரம், இருப்பிடம் தந்து எங்களை ஆண்டவரே தயவாய் நடத்துகிறீரே. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். நீர் உங்க நாமம் உயரட்டும், நாமம் உயர்ந்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீரே மீதியான வேலையை பொறுப்பெடுத்துன்றதுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் இந்த 6ஆம் தேதியில ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவர் பாதத்தில் அமரும்படியான இந்த ஸ்லாக்கியங்களை, இந்த பாக்கியங்களை நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கே நான் மகிமையும் ஸ்தோத்திரமும் கனத்தையும் செலுத்துகிறேன். இந்த நாளிலே சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்கலாம் என்று வந்திருக்கிறோம். இது 40 நாள் மன்றாட்டு உபவாச ஜெபம். ஆமென். 40 நாளுமே ஆவியானவரை நாம் தோது கொள்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால நாம் தொடர்ந்து ஜெபிப்பது மிக மிக அவசியம். அதுதான் நம்ம வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம்? ஜெபிக்கணும். மற்ற தேசத்துக்காக, நமக்காக, எல்லா காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென். ஜெபிப்பது தான் ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். ஆமென். ஜெபத்தின் அந்த வல்லமை, ஜெபத்தின் மேன்மை நாம் அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே ஒரு கிறிஸ்துவனுடைய அதாவது பலன் எதில் இருக்குதுன்னு சொன்னால், அவனுடைய திறமையிலையோ, அவனுடைய வலிமையிலையோ, அவனுடைய பணத்திரச்சினையோ அல்ல. அதுக்கு மாறாக, நல்லா கவனிக்கணும், அதுக்கு மாறாக தேவனுடைய அந்த பரிசுத்த அவனுடைய அன்பின் ஆழத்தின் வல்லமையில் இருக்கிறது. அதுதான் பலன். பரிசுத்தவுடைய அந்த அன்பின் ஆழத்தின் உணர்வுகள், அதுதான் வெளிப்பாடு என்று சொல்லி A.W. டோசர் என்பவர் சொல்றார். ஆகவே நம் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மிகுந்த ஆசீர்வாதம். எனவே இந்த நேரில் இந்த யூடியூப் மூலமாக அநேகர் பார்த்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் அனுப்புகிற இந்த கமாண்டுகள், மற்ற காரியங்களுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெப குறிப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதை எடுத்து நாங்கள் ஜெபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சரி, நம்ம இப்பொழுது ஜெபிக்கலாம். நேரம் கடந்து போகிறது. 7 குறிப்புகளுக்காக நாம் தினந்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 7 குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது என்னன்னா, இந்தியாவில் பழங்குடி மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பழங்குடி மக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10,42,81,034 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி 2011 எடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுது. 10 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களோட ரேஷியோ, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்னு பார்த்தா ரொம்ப குறைவு. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் செய்வதற்கு ஒரு பாரமுள்ள ஊழியர்களை ஆண்டவர் அனுப்பணும். பழங்குடி மக்களை சந்திப்பதற்காகவே பாரத்தை ஏற்படுத்தி அப்படிப்பட்ட ஊழியர்களை ஏற்படுத்தும். அவருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கணும். ஆமென். இவருடைய அவங்க மொழியில் சில மொழி இருக்குது, அந்த மொழியில் வேதம் அச்சிடப்பட்டு அவங்க கையில் கொடுக்கணும். அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு விரோதமாக
நடக்கப்படும் குற்றங்கள் எல்லாம் தடுக்கப்படணும். இப்போ கூட நம்ம ஜெய் பீம்ன்ற இந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானாங்க சினிமா துறையில். அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை பார்த்துருக்குறாங்க. அவங்க சொன்னதுனால சொல்கிறேன் நான். அதில் நிறைய இந்த பழங்குடி மக்களை வந்து பொய்க்குற்றம் சுமத்தி அவங்கள கொண்டு போயிட்டு சிறைச்சாலையில் அடித்து சித்திரவதை செய்வதை படம் பிடித்து காண்பித்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அதனால் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. ஆனாலும் அது கண்டினியூவாக போகுமானா கஷ்டம். அது போகாது, மறுபடியும் தன்னுடைய தவறுகளை செஞ்சிருவாங்க. ஆனால் இந்த காரியத்தில் நம்முடைய ஆண்டவர் தலையிட்டாருன்னு சொன்னால் நிச்சயம் அவனுக்கு விடுதலையை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அதனால் இப்படிப்பட்ட இவர்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் மாற நாம் ஜெபிக்க போகிறோம். மூட பழக்கங்கள் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மூட பழக்கங்கள்லேருந்து பரிபூர்ண விடுதலை ஆண்டவர் அவங்களுக்கு தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்திய பழங்குடி மக்களுக்காக, அப்படி ரட்சிப்புக்காக, மற்ற எல்லாவற்றுக்காக நான் சொன்னது போல் நம்ம ஜெபிக்கலாமா? முழங்கால் படிட்டு ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது அந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் தருவார். நமக்கு கொடுத்தது போல் ஆண்டவர் அவர்களுக்கு வந்து விடுதலை தரணுமா இல்லையா? உங்கள் முழங்கால் அதை சாதிக்கும். ஹல்லேலூயா. அதில் பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் முடிந்தவர்களும் முழங்கால் போட்டு நீங்கள் ஜெபியுங்கள். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த வேலையில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியா எங்கும் உள்ள ஆண்டவரே பழங்குடி ஆண்டவரே மக்களுக்காக நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே ஏறக்குறைய 10 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் என்று சொல்லி சில புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு அதுக்கு மேலே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கப்பா. ஆனாலும் கூட கர்த்தாவே, அவருடைய பழக்க வழக்கங்களில் ஆண்டவரே ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லும் போது பின்னாடி சொல்றது அல்ல, நீங்க ஜெபிக்கணும். தேவ பிள்ளைங்க ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறத நான் ஜெபம் பண்றேன், நீங்க ஜெபிக்கிறத ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லும் போது யாரும் பின்னாடி பின்பாட்டு பாடக்கூடாது. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து ஒரு பாரமுள்ள தேவ பிள்ளைகளா, ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்களுக்கு யார் ஆண்டவரை பாதுகாப்பு? இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே. பாரமுள்ள ஊழியர்கள் அந்த பகுதியில் நீங்கள் அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். அவங்க தேவைகள் என்ன என்பதை கண்டுபிடித்து அவங்களை உதவி செய்யுங்க. அவங்களுக்கு வேலை இல்லாத வேலை கொடுங்க, வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு வருமானத்தை கொடுங்க, படிப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு படிப்பு, கல்வி, அறிவு அவங்களுக்கு புகட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க மொழியில கூட ஒருவேளை வேதம் இருந்தால் நல்லதுன்னு நினைச்சாங்கன்னா அந்த வேதமும் வெளிவதுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்றோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, அவங்க அடிமைத்தனம் மாற வேண்டும். அவளுக்கு விரோதமாக நடக்கப்படுகிற குற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இல்லாமல் போகணும். ஆண்டவரே, அவளுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை தந்து அவளை சத்தியத்தில் நடத்த கர்த்தர் கிருபைகளை தந்திரும்படி ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே மூட பழக்க வழக்கங்கள் தான் அவளுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறுகிறது. அப்பா ஆண்டவரே, அவங்களுக்கு இருக்கிற சடங்காச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளை பலி கொடுப்பது, நரபலி கொடுப்பது, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மூட பழக்க வழக்கங்கள். அப்பா, சின்ன வயசுல திருமணம் பண்ணி கொள்வது மூட பழக்கங்கள். ஆண்டவரே, 10 வயசுல 12 வயசுலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் நிரந்தரமாக இல்லாமல் போகட்டும். மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்துக்கிட்ட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் எல்லாம். ரெண்டாவது குறிப்புக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது மட்டும் ஹேர்பட்ஸு, அப்புறம் ஹெட்ஃபோன்ஸு வந்தது. அது ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட்டான டைம் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, 24/7 யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் தூங்கும்போது கூட அதை போட்டுனே தூங்கிடுறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஏராளமான பேருக்கு வந்து இந்த காதுக்குள்ளேருந்து பிரச்சனை ஏற்பட்டு செவி திறனை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால் சில நோய்களும் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதிலிருந்து விடுபட எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது வேறு ஏதாவது கேட்குறதான்னு சொல்லி ஏதோ லிமிட், ஹெட்ஃபோனை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சில ரேஷியோஸ் உள்ளது. அதன் மூலமாக 2050 வருகிற நாட்களில் பல்வேறு விதமான நோய்களும் பயங்கரமான இந்த ஹெட்ஃபோனால் பாதிக்கப்பட்டு, இன்டர்நெட்னால் ஹெட்ஃபோனால் பாதிக்கப்பட்டு செவிகளை இழக்கக்கூடிய நிலை அதிகமாக வரும்னு சொல்லி இப்போ கணிச்சிருக்கிறாங்க. தெரியாது, அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன், சயின்டிஸ்ட். அதனால் நாம் ஜெபிக்கணும்.
நிறைய பேர் இதை போட்டதுனால ஏர் ட்ரம் ப்ராப்ளம் ஆகி காது கேட்காம இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கணும். பிறவிலிருந்து காது கேட்காம இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 7:35 சொல்லுகிறது, அவருடைய செவிகள், எடுக்க வேண்டாம் டைம் இல்லை, அவருடைய செவிகளை கர்த்தர் திறந்தாராம். ஆமென். ஆகவே இந்த பிறவியில காது கேட்காம இருக்கலாம், எவ்வளோ கஷ்டம். கண்ணு தெரியாதவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வெறுமனே காது கேட்காதவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. காது கேட்டால் தான் நிறைய சத்தியங்களை அவங்க உணர முடியும், கேட்க முடியும், நிறைய அவங்க வாழ்க்கையில் நன்மைகளை பெற முடியும். ஆமென். காது கேட்பது மிக அவசியம். எல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா? அப்படியே வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஹெட்ஃபோன் பயன்படுத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல, இந்த காலேஜ் பசங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் சில வேலைக்கு போகிறவங்க கண்டினியூவாக ஹெட்ஃபோன் போடுறாங்க. அதனால் காதுகளில் பாதிப்பு ஏற்படுது. அதனால் நல்ல நலனை கருதி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, இந்த வேலையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த செல்ஃபோனுக்கு அடிமையானவர்கள் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஏர்பட்ஸு, இந்த ஏர்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டுக்கின்னு, ஹெட்ஃபோன்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப நேரமாய் பாதிக்கப்படுற அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களெல்லாம் விடுபட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஏர்ஃபோன் பக்கத்துலேருந்து வெளியே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்க காதுகளில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இனி வரும் காலங்களில் ஆண்டவரே, காதுகள் பிரச்சனை, காது கேளாம பிரச்சனை வராதபடிக்கு தடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே பிறவிலிருந்து குழந்தையாய் ஜெபிக்க, ஆண்டவரே, காது கேட்காம இருக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க. ஆண்டவரே, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அன்றாடி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கூட கர்த்தர் தாமே நீ உதவி செய்யணும். குழந்தைங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்கப்பா. சின்ன வயசுலேயே காது கேட்கலன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் காது கேட்கும். அந்த பிள்ளைங்களை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்கப்பா, கேலி பண்ணுவாங்க. ஆண்டவரே, எவ்வளோ வேதனை, அவங்களுடைய வாழ்க்கையே தொலைச்சது போல தோன்றும். ஆண்டவரே, ஆகவே செவித்திறன் அற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை கர்த்தர் சுகத்தை தந்து நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அடுத்தப்புல உலக சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல போரும் சண்டை, நிறைய நாடுகளுக்குள்ள பயங்கரமான தாக்குதல்கள், ஏராளமான பிரச்சனைகள் வருது. ஆமென். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலலாம் எத்தனையோ பேர் உயிர் இருந்திருக்கிறாங்க, உக்ரைனில் உயிர் இருந்திருக்கிறாங்க, இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் அப்பாவி பொதுமக்கள் உயிர் இருந்து போகிறாங்க. இப்படி நிறைய நாடுகளில் சண்டை ஏற்படுகிறது. உலக நாடுகளுக்காக சமாதானத்துக்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும். இஸ்ரவேல் சமாதானத்துக்கு வேண்டிக் கொள்ளணும் பைபிளே சொல்லுது. ஆமென். அப்படியே முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த நாடுகள் ஆண்டவரே சண்டையை மூட்டுவதற்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசி சமாதானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளும் ஆண்டவரே அப்பா, இப்படிப்பட்ட போர் ஆயுதத்தை கைவிட வேண்டும். ஆண்டவர், ஒரு சமரசம் ஏற்பட வேண்டும், இஸ்ரவேலுக்கு ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் மனப்பூர்வமாய் மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய தெய்வீக அன்பினாலே கர்த்தாவே நீர் மாற்றங்களை ஏற்படுத்துங்க அப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். உட்காருங்க. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தரை சோதனம் பண்ணுவோமா? சோதரம். நல்லா கரங்களை தட்டி சோதரிப்போம். வெரி குட். அடுத்த குறிப்பு, காஞ்சிபுரத்தில் பொன்னேரிக்கரைன்னு இருக்குது இல்லையா, அந்த பெங்களூர் ரோட்டில், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு கடந்த வாரத்தில் திருட்டு ஏற்பட்டு அதுக்குள்ளே நிறைய மர்ம நபர் போயிட்டு ஒரு தனியாக இருந்த பெண்ணை அவங்கள அடித்து துன்புறுத்தி மண்டையில் பெரிய ராடால் அடித்து அவங்கள சாக அடிச்சுட்டு தூக்கி போட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இது நிறைய காரியங்கள் பின்னணியில் சொல்லப்படுது. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அங்கங்கே நம்ம கேள்விப்பட்டு நம்ம காஞ்சிபுரத்துலேயும் நடக்குது. அதனால் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, நமக்கு வந்தால் ரத்தம், அப்படி கிடையாது. காஞ்சிபுரத்தில் வந்தது நம்ம வீட்டுக்கும் வரலாம். ஆமேன். அப்போது அன்னைக்கு மட்டும் வயிற்றுல வாயில் அடிச்சுக்கணும், அள்ளத்தில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாம தான் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். அதுக்கு தான் இந்த 40 நாள் மன்றாட்டு உபவாச ஜெபம். நம்முடைய தேசத்தில் நடக்கிறதான இந்த கொலை, கொள்ளை, இந்த கற்பழிப்பு, இந்த காரியங்கள்லாம் நிறுத்தப்படுவதற்காக எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அது ஒரு நாளும் அது நோயாய் தொற்றக்கூடாது. திருடர்கள்லாம் சந்திப்பீராக, கொலைகாரர்களை சந்திப்பீராக, கற்பழிக்கிறவர்களை சந்திப்பீராக. அவர்களுக்கு கர்த்தாவே நீர் தான் பாடத்தை கற்பித்து தர வேண்டும். ஆண்டவரே,
இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தமிழ்நாடு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், இந்திய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே 28 மாநிலம் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். 2 யூனியன் பிரதேச ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் கர்த்தர் தற்காக்க வேண்டுமாய், பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் தன்னை காத்துக் கொள்வதற்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த விதமான கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்க தேசத்தில் நடக்காதபடிக்கு நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட பிரிவினைகளை, அப்படிப்பட்ட பொல்லாத எண்ணங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இந்த இடத்துல வேறு கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் அவர்கள் சுட்டெரித்து போடும்படியாய் எல்லாம் வெளியே போய் என்று கரங்களை தட்டி அப்புறப்படுத்துகிறோம். ரபா ஷபா கதரனமோ ரிபா கத ரபா கத ரபா. இந்தியா தேசத்தை கர்த்தர் காப்பாற்றுவீராக, என் ஜனங்களை காப்பாற்றுவீராக, எங்கள் ஊரை காப்பாற்றுவீர், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவீராக, என் சபையை காப்பாற்றும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே, உம்மால அதை செய்ய முடியும் நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நம்ம அடுத்தது 5வது ஜெப குறிப்புக்காக போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல தேசங்கள் இடையே நட்புறவு ஏற்பட வேண்டும். நட்புறவு, நட்பு நாடுகளாக மாற வேண்டும். ஆமென் அல்லேலூயா. தேசங்களிலே ஜனங்களுக்குள்ளே, அதாவது பெரிய பெரிய ராஜாக்களுக்குள்ளே நட்புகள் ஏற்பட வேண்டும். ஆமென். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா உண்மையாகவே பெரிய சமாதானம் வந்துடும். ஆமென். உலக சமாதானத்தை நம்ம ஏற்கனவே ஜெபிச்சது போல ஜனங்களுக்குள்ளே, ராஜாக்களுக்குள்ளே, அதாவது ஆளுகை செய்கிற அந்த மினிஸ்டர்ஸ்குள்ளே ஒரு நட்புகளை கர்த்தர் ஏற்படுத்த முடியாது. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளிடையே ஒரு நட்புகள் ஆண்டவரை, ஒவ்வொருவரும் அன்பில் தொடர்பு கொண்டு ஆண்டவரே அவங்களை அன்பு அவங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நட்புறவுகளை ஏற்படுத்தி கொண்டு தேவனுக்காக வாழ ஆண்டவரை உதவி செய்தள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருத்தர் நாடுகளுக்கு மேல் நாடுகள் குண்டு போட்டு மரித்து போக கூடாது. என் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, நட்புகளை ஏற்படுத்துங்க, அதன் மூலமாய் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கர்த்தர் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். அடுத்தபடி 6வது குறிப்புக்காக மது பழக்கங்கள் நம்முடைய இந்தியாவில் மாறணுமா வேணாவா? மது பழக்கத்தினால எவ்வளோ பிரச்சனை. ஆமென். குடும்பங்கள் சீரழிது, பயங்கரமான விபத்துகள், பயங்கரமான தற்கொலைகள், மது பழக்கத்தினால நிறைய தவறுகள் நடக்கிறது. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. 1,40,000 பேர் கல்லீரலினால பாதிக்கப்படுறாங்க வருஷம். 1,40,000 பேர் வருஷம் கல்லீரல் பிரச்சனைனால அது மறிக்கிறாங்க, அதில் பாதிக்கப்படுறாங்க. 98,000 பேர் சாலை விபத்தில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 98,000 பேர் சாலை விபத்தில் மறிப்பு மற்றும் டேஞ்சர், கை கால் உடைதல், இதெல்லாம் நடக்குது. 31,000 பேர் புற்றுநோய் பாதிப்புனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்காக நாம் ஜெபிக்கணுமா வேணாவா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பாக ஜெபிக்கணும். அப்போ தேசங்களிலே இந்த மதுபானம் இல்லாத இந்தியாவை ஆண்டவர் நமக்கு தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை இப்படி நம்ம ஜெபிப்போம். இதெல்லாம் நடக்குமோ நினைக்காதீங்க. ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இன்னைக்கு ஆண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண் பெண், பெண்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா நல்லவங்க நினைக்கிறீங்களா? நிறைய படிக்கிற பசங்க சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா ஊசி போட்டுக்குதுங்க போதைக்காக. சென்னையில் பெண்கள் மட்டும் நல்லவங்க நினைக்கிறீங்களா? எவ்வளோ பெண்கள் போதைக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் போதைக்கு அடிமை. அதன் மூலமா விபச்சாரம் செய்து அதில் வர பாக்கெட் மணியில் அவங்க ஜாலியாக உல்லாசமாக வாழ்கிறாங்களாம். இதெல்லாம் எவ்வளோ மோசமான, கர்த்தருக்கு விரோதமான செயல் அல்லவா? நாம் எல்லாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். வாயில திறந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே அப்பா, இந்த போதை பழக்கங்கள் அடிமைப்பட்டிருக்கிறதான ஆண் பெண் இரு பாலருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது குடியோ, கஞ்சாவோ, அல்லது மதுபானமோ, அல்லது ஊசியோ, எந்த விதத்தில் போதை வந்தாலும் அந்த போதைகளுக்கு கர்த்தர் தாமே நிர்மூலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். போதைகளுக்கு அடிமையான பிள்ளைகளை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் ஜனங்களை விடுவியும் ஆண்டவரே. என் ஜனங்கள், என் சின்ன பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் இதில் மாட்டிக்கொண்டு சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம், முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அநேகருக்கு சுகம் கிடைக்கணும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டதான ஆண்டவரே போதை வஸ்துக்கள் இல்லாத ஒரு இந்தியா எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே.
போதை வஸ்துகள் இல்லாத ஒரு ஆண்டவர் தமிழ்நாடு வேண்டும் ஆண்டவரே. மதுபானம் இல்லாத தமிழ்நாடு, மதுபானம் இல்லாத இந்தியா என் ஆண்டவர் நீ தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். அரசாங்கம் கூட இதுலதான் அதிகமா வருமானம் வருதுன்னு சொல்லி அதை வைத்து நாட்களை ஓட்டுறாங்கப்பா. அது மிக மிக தவறு. ஒரு மனிதனுடைய உயிரை குடித்து அநேகருடைய குடும்பத்தை கெடுத்து அவர்களை விதவை கோலமாக்கி இந்த குடி சின்ன பின்னமா மாற்றுகிறது தகப்பனே. அவைகளிலிருந்து என் தேவன் இந்த தேசத்தை காப்பாற்றும்படி ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஒரு உணர்வுகளை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, மதுபானம் இல்லாத தமிழ்நாடு, மதுபானம் இல்லாத இந்தியா, போதை வஸ்துகள் இல்லாத இந்தியா எங்களுக்கு நீ தந்து ஜனங்களை சரியான பாதையில் நடத்த முடியாது. நாங்கள் திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெரி குட். கடைசி ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபித்து சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சாரி, அதுக்கு முன்பாக ஒரு குறிப்பு மட்டும் பண்ணிடலாம். என்னன்னா, இந்த சாட் ஜிபிடி, ஏஐ அப்படின்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாது, அது நிறைய பேருக்கு. ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மனுஷன் செய்யக்கூடிய ஒரு 1000 பேர் செய்யக்கூடியதை ஒரே ஒரு அந்த ஏஐ செஞ்சு முடிக்குதான். அதனால் மிகப்பெரிய நிறுவனங்களான உலகத்தில் மிகப்பெரிய சக்தி, அந்த பேர் சொல்ல விரும்பலை, மிகப்பெரிய 2 நிறுவனங்கள் இந்த மக்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஒரு நிறுவனம் 8000 பேர் வெளியே போன்னு சொல்லிச்சு, இன்னொரு நிறுவனம் 6000 பேர் வெளியே போன்னு சொல்லிச்சு. இந்த அந்த ஏஐயை கொண்டு அதை பயன்படுத்தி வேலை செய்ய வைக்கிறாங்க. அதை இயக்குவதற்கான ஆட்களையும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ இப்படி இதனால் என்ன நல்லது தானேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிறைய தீமைகள் இருக்கிறது. சாட் ஜிபிடிக்குள்ளே நிறைய விஷயங்களை பொருத்தி வச்சதுனால அந்த எம்டி லாப நோக்குக்காக மற்றவர்களுடைய இருதயத்தை, உயிரை குடிக்கக்கூடிய நிலையம் ஏற்பட்டிருக்குதான். இப்போ சமீபத்தில் இந்த ஏஐ அந்த ரோபோட் அதை இயக்குவதற்காக வேலை செய்வதற்காக வேலை வாங்குறதுக்காக வச்சுருந்துக்கிறாங்க ஒரு நிறுவனத்தில். ஆனால் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய வேலை நேரம் முடிந்து விட்டது, 5:30 மணிக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த பணியாளர் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லி கிளம்புறாரு. அப்போ அது அந்த ஏஐ சொல்லுது, ரோபோட்டு, நீ போகக்கூடாது, இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டான். இல்லை, என்னுடைய வேலை முடிஞ்சிச்சே, நான் போகிறேன், என் டைம் முடிஞ்சிச்சு, நான் போகிறேன், நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை அது சூப்பர்வைஸ் பண்ணுது பாருங்கள். இல்லை, நீ முடிக்கணும். நீ முடிக்கலன்னா நீ என்னென்ன எஸ்எம்எஸ் பண்ண, என்னென்ன யாராருக்கெல்லாம் கால் பண்ண, எந்தெந்த தப்பான தொடர்பு வச்சுக்கிற, எங்கெங்கெல்லாம் உனக்கு அக்கௌண்ட் இருக்குது, உனக்கு சீக்கிரட்னா எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும் சொன்னான். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? ஒரு ரோபோட்டு மனுஷனை மிரட்டுது. அவன் அதிர்ந்து போனானா, மொத்த டேட்டா எனக்கு தெரியும்னு சொல்லுது. எப்படி இருக்கு பாருங்க. மொத்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணுது. உன்னுடைய ஃபோனில் இருக்கிற மொத்த டேட்டா எனக்கு தெரியும், சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுதான். அப்போது நாடு கெட்டு குட்டி சேவராய் போய் கொண்டிருக்கிறது இந்த ஏஐ மூலயமா. இப்போ எலான் மஸ்க் ஒரு மூளையில் சிப்பு வைக்கிறத அந்த காரியங்கள் ஓடிட்டு இருக்குது. இப்போ பன்றியில் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க, அது சக்ஸஸ் ஆகிடுச்சான். இப்போ மூளையில் சிப்பு வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த மனுஷனுக்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, நமக்கு மனுஷனுக்கு டிப்ரெஷனில் இருக்கானா, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறானா, அவனுக்கு என்ன பண்ணணுமா, அந்த சிப்பில் இவன் அப்படியே ரிமோட்டில் ஒர்க் பண்ணால் அவனுக்கு அப்படியே சந்தோஷத்தை கொடுக்குமா. நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமே, அப்போ அது சந்தோஷத்தை கொடுக்குமா. இது எப்படின்னு எடுத்துக்க முடியும்? நான் சொல்கிறேன், கவனிங்க, நேரம் இல்லை, இருந்தாலும் முக்கியமான குறிப்பு. இன்னைக்கு இப்படியெல்லாம் விஞ்ஞானம் மாறி மாறி மக்களை அலக்களிக்குது. நல்லா கவனிங்க. அவனுடைய மனுஷனுடைய மூளையில் சிப்பு வச்சுட்டான். இப்போது ஒரு மனிதன் இருக்கிறான், அவங்களுடைய மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க, சண்டை போட்டுருக்குறாங்க, அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அன்புக்காக ஏங்குறாங்க. அவன் உண்மையான இருதயம் இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான், கடவுள்கிட்ட வருவாங்களா இல்லையா சொல்லுங்கள். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்கும்போது அவங்க குடும்பம் ஒன்றாக சேரும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நீ டிப்ரெஷன் இருந்ததுன்னா உன் சிந்தனையில் சந்தோஷத்தை கொடுத்துருவான், சிரிச்சின்னே இருக்கலாம்.
உனக்கு உனக்கு வந்து என்ன வராது, துக்கமே இருக்காது. இது நியாயமா? ஒருத்தன் செத்துட்டா கூட உள்ள சிப்பு வச்சு சிச்சிங் எடுக்க வைப்பானா? இது தவறு. எதெல்லாம் தேவனுக்கு விரோதமாய், பைபிளுக்கு விரோதமாய் நடக்கப்படுகிறதோ அதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஏற்பாடுகள், பிசாசுடைய தன்மைகள். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருந்து ஜெபிக்கணும். இதெல்லாம் தடுக்க முடியுமா? இல்லை, ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மளை கேள்வி கேட்பார். சார் இதெல்லாம் முடியாது சார், இதெல்லாம் நடக்கும் கடைசி காலம். கடைசி காலமாக இருந்தாலும் ஜெபிக்காம விட முடியாது. அல்லேலூயா. எந்த காலம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்காக ஜெபிக்கணும் தான் ஆண்டவர் சொன்னார். எந்த நிலையிலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்காக சோத்திரம் பண்ணுங்க சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிக்கிறோமே. அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாம் முழங்கால் படியிடுவோம், நாம் ஜெபிக்கலாம். இந்த 7வது குறிப்புக்காக ஆண்டவரே, இன்றைக்கு AI டெக்னாலஜி மூலமாய் இன்றைக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி அநேக ஜனங்களை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க, சிப்பு மூலமாக கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த நிலை மாற வேண்டும். என்னுடைய இந்தியா, என்னுடைய உலக நாடுகள் ஆண்டவரே ஒரு நல்ல சுதந்திர நாடு, சுதந்திரமாய் வாழ உதவி செய்யும். நல்லது செய்கிறேன்னு சொல்லி அநேகருக்கு ஆண்டவரே படுகுழி வெட்டுறாங்கப்பா. எல்லா வாய்களை தந்து ஜெபிப்போமா? சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? சொல்லுதாங்க சத்தமா? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது மோசமான சூழ்நிலை நடக்குது. ஆண்டவரே, இப்போ இந்த கால வேளையில் இந்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ChatGPT, ஆண்டவரே AI டெக்னாலஜி, இந்த ரோபோட், இந்த மூளையில் சிப்பு வைக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கு கொண்டு வந்து மனித குலத்தை அவமாக்கி கொண்டு இருக்கிறாங்க. படைத்த தேவனை விட்டு ஆண்டவரே படைக்கப்பட்ட அந்த ஆப்ரேட்ஸ்களெல்லாம் நம்பி ஆண்டவரே இன்னைக்கு நிறைய பேர் முன் வந்திருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்டதான ஆண்டவரே யாராக இருந்தாலும் கர்த்தனை சந்தித்தே ஆக வேண்டும். ஆண்டவரே, அந்தப்படிய காரியங்கள் ரத்து பண்ண வேண்டும். ஆண்டவரே, இப்படிலாம் நடக்கக்கூடாது, இது தப்பு என்று சொல்லி ஆண்டவர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுவதாக. இந்த ChatGPTகள், AIக்கள் ஆண்டவர் இந்த எந்திரங்கள் வந்து மனிதனை அடிமைப்படுத்தாதபடிக்கு அவருடைய கிரிகளை அழித்து போடும்படி ஜெபிக்கிறோம். செய்விக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய வல்லமை ஆண்டவர் கிருபையை கொடுத்துருங்கப்பா. அவங்கள பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு வழி உண்டாகட்டும். ஆண்டவரே, இன்னும் ஜனங்களுக்கு பாவத்தின் மேல் பாவம் செய்து அவள் ஆண்டவரே இன்னும் தவறுகள் ஏற்படக்கூடாது. அப்பா, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, இந்த AIயோ அல்லது ChatGPTயோ அல்லது மூளையில் சிப்பி வைக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும். ஆண்டவரே, அதே போல என் ஜனங்கள் கூட இது கடைசி காலம் என்று அறிந்து உமக்கு நாங்கள் ஆயத்தப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை யாவற்றும் நோக்கி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நம் ஜெபத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. 7 குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். நம்ம ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை சுகம், ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென். கண்களை முடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பேசுங்க. தேவ செய்தி பகுதிக்காக நாங்கள் வருகிறோம். எங்களோடு கூட ஊழியக்காரனை மறைத்து பேசுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை பிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. பார்க்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையில் மனமாற்றம் உண்டாகட்டும். பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். எடுத்தவர்கள் 2 நாளாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம். வேகமாக திருப்பி கொள்ளுங்க. 2 நாளாகமம் 14, அதில் 11ஆம் வசனத்தை மட்டும் நிறைய வாசிக்கணும்.
நேரம் இல்லை. 11 மட்டும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா. ஒரு பெரிய ஜெபத்தை செய்யறோம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் ஜெபம் வெற்றியை கொண்டு வரும். போட்டுக்கொள்ளுங்க, ஜெபம் வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த ஆசா என்பவர் யாருன்னு சொன்னா, அபியா தன் பிதாக்களோடு 1ஆம் வசனம் இருக்குது பாருங்க. அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் அமெரிக்கையாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. 4ஆம் வசனம் அவனுடைய ஆசாவை பற்றி சொல்லுது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானவதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடினாலே யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அல்லேலூயா. ஒரு அமெரிக்கையின் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். இவனுடைய காரியங்கள் என்னன்னா, அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருக்கிறான். ஆசா ஒரு ஜெபிக்கிற மனிதன். இந்த செய்தியின் மூலமாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உங்கள் விண்ணப்பங்களை அவர் சித்திக்க பண்ணுகிறார். அதுக்கு வேண்டிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். எந்த காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைந்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நிச்சயமாக கர்த்தர் ஒருபோதும் தோல்வியை கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் வெற்றியின் வேந்தன். அவர் சிலுவையிலே அவன் இந்த பிசாசின் தலையை நசுக்கி அவர் வெற்றி சிறந்தார் என்று கொலோசியரில் பார்க்கிறோம். என் தேவ பிள்ளைகளே, இந்த வெற்றியின் தேவனை நாம் கொண்டாடி மகிழ வேண்டும். அந்த வெற்றியின் மைந்தன் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவரை விட்டுக்கிட்டு நாம் எங்கெங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் பல நாட்களாய் போராடின காரியங்களிலே, தோல்வியை கண்ட வருஷங்களிலே, துன்பத்தை கண்ட வருஷங்களிலே அதுக்கு சரியாக நிகராக இந்த ஜெபம் ஒரு வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்க போகிறது. அல்லேலூயா. நிச்சயம் ஜெபம் தோற்று போகாது. அல்லேலூயா. ஆகவே நாம் அதிகமாய் ஆண்டவரத்தில் வர முடியாது. ஆசா செஞ்சது அதுதான். அது மாத்திரமல்ல, அவன் செய்ய வேண்டியது மிக முக்கியமான காரியங்களை செஞ்சான். தன் காலத்தில் என்னென்ன விக்கிரகங்கள் தோப்புகள் இருந்ததோ அது எல்லாத்தையும் உடைச்சி போட்டான். கோயில்கள், அதாவது அந்த கல் மண் இப்படிப்பட்ட காரியங்களை அடித்து உடைச்சான். அவன் தேசத்தில் கோயிலே கிடையாது. உடைச்சிட்டு கர்த்தர் தான் தெய்வம், அவரை மட்டும்தான் ஆராதிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தான். அவன் இன்றைக்கு நாட்களில் நம்மளும் அப்படி போய் கோயிலெல்லாம் அடித்து உடைக்க முடியுமா? அது ஒரு பெரிய கலவரம் வரும். இன்னைக்கு அன்னைக்கு நடந்த காரியங்கள் இன்னைக்கு ஆப்போசிட் நடக்குது. இன்னைக்கு சர்ச்சை உடைக்கிறாங்க நிறைய பேர். இல்லை, நம்ம அப்படி அதுக்கு சொல்ல வரல ஆண்டவர். இன்னைக்கு புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்கிற நீங்கள் நானா அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் எண்ணங்கள் உங்களுக்குள்ள எனக்குள்ள வராதபடிக்கு வேரோடு பிடிங்கி எரியணும். அது சம்பந்தப்பட்ட காரியங்கள் எது வந்தாலும் அதை முற்றிலும் அழித்து போட வேண்டும். ஆமென். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே சில வேலைகளில் இந்த வெற்றி வராத காரணம் தெரியுமா? குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு விக்கிரக ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. குடும்பத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு செத்தவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வணங்கிட்டு இருப்பீங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் சடங்காச்சாரமாக நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்க. இதன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வர முடியாது. அவன் விக்கிரக தோப்புகளை விரட்டினான் என்று 4ஆவது வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க.
மூன்றாம் வசனம், அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தையும் அதன்படி கற்பனைகளின்படியும் செய்ய யூதாவுக்கு கற்பித்தான். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கெல்லாம் கற்பிக்கிறான், எல்லாத்தையும் தூக்கி போடு. இன்னைக்கு பாஸ்டர் சொல்லும்போது சில பேருக்கு வெறுப்பாகுது, இல்லை சார் அது கொஞ்சம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. ஒருவேளை உடைய இறந்துட்டாங்களா, அவங்க படத்தை என்ன செய்யுங்க, ரொம்ப ஃபோல்ட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க தெய்வமாக வணங்காதீங்க. உங்களுக்கு ஞாபகம் வரும்போது பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் யார் இந்த செத்து போனவங்கள இவங்க தான் தெய்வம் நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தோல்வி வரும். விக்கிரங்கள் உங்கள் வீட்டில் வச்சுட்டு வணங்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லை ஏதாவது மந்திரமோ சூன்யமோ வேற ஏதாவது பண்ணுற மாதிரி அவங்களாம் போயிட்டு கை கோக்குறீங்களா, அது தோல்வி, அவங்க வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வரும். அதெல்லாம் உங்களுக்கு தூக்கி எறிய வேண்டும். இந்த ஆசாவுக்கு அந்த காரியங்கள் இருந்தது, அதனால அவன் வாழ்க்கையில் அமெரிக்கான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து ஆண்டு சொல்கிறார், இளைப்பாறுதலை கொடுப்பார் உங்களுக்கு. ஆமென். அமெரிக்கின் வாழ்க்கையை கொடுப்பார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு அந்த 7, 8, 9 வசனங்களில் பார்த்தீங்கன்னா 9 வசனம் வாசிக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றாங்க. பயங்கரமான யுத்தம் நடக்குது. இவங்கிட்ட இருக்கிற படை கொஞ்சம், அவன் அதிகமான படையை கொண்டு வந்திருக்கிறான். இவன் எத்தனை பேருக்குன்னு அங்கேயே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் சொல்லுது, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேர், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணற்றுகிற 2,80,000 பேர் மான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். இப்போ என்னன்னா இவங்கிட்ட ஏறக்குறைய 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்துக்கிட்டு எத்தனை, ஏற்கனவே 10 லட்சம் பேர், அதை தவிர்த்து ஒரு 300 ரதங்கள் வந்துருக்குது, இராணுவம் மாதிரி குண்டு வீசுகிற ரதங்கள். இப்போ திக்கி திணறாரு ஆசா. ஜெயிக்க முடியுமா முடியாதா தெரியலையே. அப்போ ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும், இவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து கத்தியெல்லாம் வச்சு நல்லா பார்த்துக்கப்பா பண்ணிட்டுப்பா அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கணும். ஆனால் இந்த ஆசா தன் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. போயிட்டு என்ன பண்ண ஜெபமா, 11ஆம் வசனம் தான் முக்கியம், அதை தான் வாசிக்க போகிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். முதலாவது நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். முதல் பாயிண்ட். அல்லேலூயா. 2வது பாருங்க, சொன்னா பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனாகிலும் எப்பேற்பட்ட மக்களுக்கும் உதவி செய்ய உம்மால முடியுன்ற நம்பிக்கை அவனுக்கு வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க பலம் இருக்குதோ பலம் இல்லையோ, ஆனால் எல்லாருக்கும் உதவி செய்கிற இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவன் வாயிலிருந்து வந்துச்சு. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் என்று ஆண்டவர்கிட்ட போய் கேட்டான். ஆமீன் சொல்ல முடியுமா உங்களால? யாருக்கு துணை நில்லுங்க? எங்களுக்கு துணையா இருங்க ஆண்டவரே. இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா யாரையோ பங்காளி பைத்தாளி போய் கூட்டின்னு வருது, பக்கத்து வீட்டில் ஆளுங்களை கூட்டின்னு வருது கிடையாது. வாடா அவன் அடிச்சுட்டான்டா வாடா சேர்ந்து போலான்டா, அப்படி கிடையாது. நம்ம ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து எங்களுக்கு துணையா இருங்க ஆண்டவர் கேட்கணும். அல்லேலூயா சொல்வீங்களா? இவங்களை கூட்டின்னு வருது அவங்கள கூட்டின்னு வருது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற மாட்டேங்குது. மாம்சம் விட மாட்டேங்குது. நீ அடிக்கிறியா வாடா பார்த்துக்கிறேன் ஒரு கை, அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தோல்வி தான் வரும். நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் மாம்சத்தில். ஆனால் நீங்கள் ஆசா செஞ்சது போல கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்ல வேண்டும். 4வதாக ஒரு காரியத்தை அவன் செஞ்சான். ஆண்டவரே உம்மை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிர்த்து வந்திருக்கிறோன்னு சொன்னான். அல்லேலூயா. என்னன்னா அவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டான். அதான் 4வது பாயிண்ட். ஆமென். அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சான்? கர்த்தரையே சார்ந்து கொண்டான், வேற யாரையும் சார்ந்து கொள்ளல. உம்மை நம்பி வந்துட்டு ஆண்டவரே ஜெயத்தை கொடுத்துருங்கப்பா. ஆமென். எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. அப்புறம் 5வது பாயிண்ட் சொல்றேன். அவன் சொன்ன காரியங்கள், நீர் எங்கள் தேவன் சொன்னான். ஆமென். நீர் எங்கள் தேவன். 6வது பாயிண்ட், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொன்னான். அல்லேலூயா சொல்வீங்களா? மனுஷன் உங்களை
மேற்கொள்ள விடாதீங்கப்பா, மனுஷன் உங்களை ஜெயிக்கூடாதுப்பா, எங்களை ஜெயிச்சா அது உங்களை ஜெயிச்ச மாதிரி அர்த்தம்ப்பான்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. எப்படி சொல்றான் பாருங்க, எங்களை ஜெயிச்சா அது தெய்வத்தையே ஜெயிச்ச மாதிரி அர்த்தம், உங்களை ஜெயிக்கூடாதுப்பா. எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. அல்லேலூயா. ஒரு விதத்துல ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்குது, ஒரு விதத்துல ஒரு வைராக்கியத்தை கொடுக்குது. ஆமென். எங்களை ஜெயிச்சா உங்களை ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் ஆண்டவரே, அதனால நீங்க எங்களுக்கு துணையா நில்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஆசாவுடைய ஜெபம். இந்த அதிகாரத்தில் நீங்க அதுக்கப்புறம் வீட்டில் கூட போய் பாருங்க, 14, 15 ரொம்ப பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட். இதெல்லாம் மனசுலயே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். சரி, நம்ம முடிக்கலாம். கடைசியாக 7வது பாயிண்ட் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க. 2 நாளாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 13 to 15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனிங்க. இப்போ அப்படியே கண்டினியூ கூட வாசிடலாம். 11 வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து ஒரு நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டான். 12வது பதில். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததுனாலே எத்தியோப்பியர் ஓடி போனார்களாம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு அந்த எத்தியோப்பியருக்கு விரோதமாக படையெடுத்தபடினாலே அவர்கள் ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமான வருகிற சத்துருக்கள், அது பிசாசின் காரியங்கள், எந்த காரியமாக சொல்றேன், நீங்க ஜெபிக்கும் போது அது உன்னை விட்டு ஓடி போகும். உனக்கு ஜெயமும் வெற்றியும் ஆண்டவர் தருவார். ஆமென். அப்படி தொடர்ந்து வாசித்து முடிக்கிறேன். கவனிங்க. 13 வாசிக்கிறேன். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்பி பலங்கொள்ளாத படிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்று பட்டணங்களையெல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களையெல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டரங்களையும் அவர்கள் இழுத்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அல்லேலூயா சொல்ல முடியுமா? அவர்கள் இன்னும் பெரிய பணக்காரர்களாய் பலுகி பெருகினார்கள். அந்த கொள்ளை உடைமைகள் எல்லாம் தனக்கு திருப்பி கொண்டார்கள். அவங்க எத்தனை பேர் அவங்கள விரோதமாய் முறியடிக்க நினைச்சாங்களோ 10 லட்சம் பேருக்கு மேல வந்து அவர்களை இந்த 6 லட்சம் பேர் சென்று முறியடித்து அவருடைய பட்டணங்கள் உள்ள காரியங்களை அவங்க கொள்ளையடித்து கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போனார். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? பிசாசு எதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து பிடுங்கி வச்சுக்கிறானோ ஆசீர்வாதத்தை கொள்ளையடிச்சு அதெல்லாம் நம்ம ஜெபித்து அவங்ககிட்ட இருந்து மட்டும் பிடுங்கி கொள்ளணும். அவன் இயேசு கிறிஸ்து அதான் செஞ்சார். அவனை வெளியரங்கமான கோலமாக்கி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உறிந்து கொண்டு நிர்வாணமா ஓட விட்டாராம் பிசாச ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாதிரி யாரும் செஞ்சது கிடையாது. அவருன்னா அவரு தான். அவருக்கு உண்டான ஒரு வல்லமை அவருக்கு மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 6ஆம் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியின் வாழ்க்கையை தருகிறார். ஜெபம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் முழந்தால் படிடுவோம். எல்லாருக்காகவும் நான் சேர்ந்து நான் ஜெபித்து நிறைவு செய்கிறேன். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. இன்றைக்கு ஜெபம் வெற்றியை கொண்டு வரும் என்ற தலைப்பில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட காரியங்களுக்காக நன்றி. ஆசா தன் காரியத்தில் அவன் நல்லவனாயிருந்தான். தேவனுக்கு ஏற்ற செம்மையும் நன்மையுமான காரியங்களை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. விக்கிரக தோப்புகளை ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தில் எதெல்லாம் பிரியமில்லையோ ஆண்டவருக்கு அது எல்லாவற்றையும் அவன் பிடுங்கி போட்டான். தன் தேசத்தில் அதை ஒழித்து கட்டினான். ஆகவே கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தீரப்பா. இன்றைக்கும் என் அன்பு பிள்ளைகளுக்கு கூட அவங்க வீட்டில் தெரிந்தோ தெரியாமலோ இருக்கிறதான விக்கிரக படங்கள் இல்லாமல் போகட்டும். தேவையில்லாத காரியங்கள் அவங்க குடும்பத்தை விட்டு நீங்கட்டும். அவருக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிற கிருபைகளை தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆசா ஜெபித்த போது ஆண்டவரே எல்லா சத்துருக்களையும் முறியெடுத்தது போல இவங்களுக்கு விரோதமாக எத்தனை
காரியங்கள் விரோதமாய் எழும்பி வந்தாலும் அத்தனையும் இந்த 6ஆம் தேதி சங்கரித்து போடும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீ முன்னாடி நடந்து செல்லுங்க, நாங்க உங்க பின்னாடி நடந்து வரோம்ப்பா. எங்களை வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நேரலையில பார்க்குற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க கரம் கூடவே இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரலையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே அவர்தான் நம்முடைய அக்கிரமம் எல்லாம் மன்னித்து நம்முடைய நோயை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழுவிக்கிழக்கி மீட்டு கிருபினால் இருக்கத்தான முடிச்சூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குறார். கழுவுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயமே ஜெயம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.